ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி 2.0 பயங்கரமாக இருக்குது. அதாவது பணப்பெட்டி ஒருத்தர் தான் எடுக்க போகிறாங்க, ஆனால் அந்த பணப்பெட்டிக்கு எல்லாருமே வந்து சேர்ந்து உழைக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பணப்பெட்டி ஒரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் காசு. மற்ற பேருக்குலாம் வந்துட்டு அங்கே வந்து வாரம் வந்துட்டு அது ஒரு காசு இருக்குது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அடிஷ்னல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி எடுக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் அந்த டைட்டில் வின்னர் இருக்கும். ரன்னருக்குலாம் ஒன்றும் கிடையாது. 3rd 4th எல்லாம் ஒரே கதை தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதே மாதிரி வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் ப்ளஸ் பணப்பொட்டி இதுதான் வந்து நம்ம மைண்ட்லேயே இருக்கும் எப்பயுமே. அதேமாதிரி பிரஜனும் வந்தப்போ என்ன சொன்னார், நம்ம வந்துட்டு ஒன்று யோசிச்சுருந்தோம்ல, அது இல்லை டைட்டில் வின்னர் ஒன்று யோசிச்சுருந்தோம்ல, அது கிடையாது அப்படின்னு அப்பயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மக்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, ஒன்று வின்னர் இன்னொன்று பணப்பெட்டி, ஒன்று வின்னர் இன்னொன்று பணப்பெட்டி, ஒன்று வின்னர் இன்னொன்று பணப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பணப்பெட்டியோட முக்கியத்துவத்தை அங்கே சொல்லிட்டு வந்துட்டார். சரிங்களா? ஆனால் கூடவே வின்னர் வேறு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இதை தான் காமிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இவங்களோட மைண்டு கண்டிப்பாக சாண்ட்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க பணப்பெட்டி 2.0 ரூல்ஸ்னால், ஒரு 3-4 டாஸ்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்போது நாங்கள் சொல்லுவோன்னு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ஒரு பெட்டியை வச்சுருவோம். அந்த பெட்டியில் காசே இருக்காது இப்போதைக்கும். இப்போ ஒரு டாஸ்க்காக கொடுக்கும்போது அந்த பணத்துக்காக நீங்கள் எல்லாருமே வந்து போராட போகிறீங்க. நீங்கள் தான் சேமிக்க போகிறீங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த 6 பேரும் சேர்ந்து விளையாண்டு ஒரு அமௌண்ட்டாக சேர்த்து வைக்க போகிறீங்க. திடீர்னு நான் ஒரு பஸ்ஸர் அடிப்பேன். அது எப்போன்னு சொல்லுவேன். நான் சொன்னதுக்கப்புறமா இந்த பணம் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் அதை எடுத்திங்கன்னா உங்களோட பயணம் அதோட முடியுது. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டு ஃபினாலே வரத்துக்கு போவாங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியாவது காசு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும், அதை வச்சு ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, பணம் எடுக்கலாமா வேண்டாமா, இப்படிலாம் போயிட்டுருக்கும். அந்த ரிஸ்க்கு எப்படி இருந்துச்சு, போன வாட்டி எடுக்கிறதுக்கு ஓடுவாங்க, அதுக்குள்ளே வந்துட்டா ஓகே, வரலன்னா அதோடு வீட்டுக்கு ஓகையாக தான், காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி வச்ச, ஏன்னா இருக்கிறது மொத்தம் 6 பேர், அதுலேயும் ஒருத்தர் மிட்வீக் எவிக்ஷன் வேறு பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் உழைக்க போகிறீங்க, நீங்கள் உழைச்சி அங்கே சம்பாதிக்க போகிறீங்க. அது எவ்வளோ வருதோ அதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. அது வேணுமா வேண்டாமா, இல்லை அதிகமாக வேணுமா, நல்லா உழைங்க, நல்லா டாஸ்க் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்துருப்போம், வினோத் வந்து வேகமாக போயிட்டு காசு எடுத்துருப்பார், 10,000 சம்திங் எடுத்திருப்பார். அப்புறம் சபரியும் அரோராவும் போயிட்டு 40,000 சில்லறை எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பணம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தான் வரும் போல இருக்குது. இனிமேல் டாஸ்க் கொடுப்பேன்னு சொல்லி பிக் பாஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யார் எடுப்பாங்கன்னு தோணுதுன்றதை சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பண கஷ்டங்கள் இருந்துச்சுன்ற அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஜனுக்கு வேறு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவங்க ஃப்ரெண்டால் வந்துச்சுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பணம் கண்டிப்பாக தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியலாக நீடும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொன்ன 2 பேர், ஒன்று வந்துட்டு சுபிக்ஷா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா பிரஜன் 2 பேருமே சேர்ந்து சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த பணப்பெட்டி யார் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.